ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். இது வந்து நெய் மீன் கருவாடு. இதை எப்படி நம்ம க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இது வந்து நல்ல பெரிய நெய் மீன் கருவாடு இப்போ நாங்கள் வாங்கினோம். இது எத்தனை கேஜி இருக்கும் அப்படின்னா, இது வந்து 1.25 கிலோ இருக்கும். இது நாங்கள் வந்து 600 ருபீஸ்க்கு வாங்கினோம். இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்லி காமிக்கிறேன். இதோட ரெக்கையெல்லாம் முதல்ல எடுத்துடணும். நெய் மீன் வந்து ரொம்ப வாசமாக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும். டேஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நெய் மீன் கருவாடை சொல்லலாம். எல்லாத்துக்கும் ரொம்பவே பிடிக்கும். நெய் மீனில் வந்துட்டு பார்க்கறதுக்கு எப்படின்னா நெய் வந்து சுரக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி அங்கங்கே இருக்கும். இங்கே பாருங்கள், பார்க்கறதுக்கு பிசு பிசுப்பு தன்மையோடு இருக்கும், நெய் மாதிரி இருக்கும். அதுக்காக தான் அதுக்கு அந்த பேர் சொல்கிறது. நல்லா கருவாடும் நல்லா கட்டி கட்டியாக இருக்கும், நல்லா வாசமாக இருக்கும். குழம்பு வச்சோ பொரிச்சாலோ ரொம்ப சுவையாக இருக்கும். இதை எப்படி க்ளீன் பண்ணுறதுனா, இங்கே பாருங்கள், முதல்ல வந்துட்டு இது ஃபுல் மீன் இது கருவாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இதை வந்து தலைப்பகுதியை முதல்ல வந்து கட் பண்ணிடணும். இதில் கொஞ்சம் பெரிய பீஸுங்கிறதுனால கொஞ்சம் சிரமம். ஸோ கத்திரிக்கோள் வந்து அந்த நம்ம நறுக்கிற சிசர் வந்து நல்லா பெரிய சிசராக வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், தலையை வந்து நாங்கள் வெட்டிட்டோம். தலையை வந்து ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு அடுத்து வந்து வால் பகுதி, இடையில இருக்க ரெக்கையெல்லாம் வந்து நறுக்கிடுங்க. அங்கங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ரெக்கையும் வந்து நறுக்கிட்டோம். இப்போ வந்து நேராக வந்து இதை வந்து ரெண்டாக வந்துட்டு இது பண்ணிக்கோங்க. வெர்டிக்கல் ஷேப்பில் வந்து கட் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு பீஸ் போடுறதுக்கு வந்துட்டு ஈஸியாக இருக்கும். நீங்கள் நைஃப், அதாவது கத்தியை மட்டும் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கோங்க. சின்ன கத்திலாம் யூஸ் பண்ண முடியாது. நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு வந்து சுலபமாக இருக்கும். இப்போ நான் வந்து இதை 2 பீஸாக நறுக்கிட்டோம் நாங்கள். இப்போ வந்து நான் வந்து பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை பீசஸாக போட்டுடலாம். இந்த கருவாட்டில் வந்து குழம்பு வச்சாலோ இல்லை வந்து பொரிச்சாலோ இல்லை இதை வந்து சும்மா வறுத்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்டாலோ ரொம்ப சுவையாக இருக்கும் நெய் மீன் கருவாடு. கருவாட்டிலே வந்து ஒரு ஸ்பெஷலான டேஸ்ட் கொண்டது இந்த கருவாடு தான். இது வந்து சின்ன சைஸும் இருக்குது, பெரிய சைஸும் இருக்குது. இது வந்து நல்ல பெரிய பீஸில் வந்து செஞ்சது. இப்போ நாங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து துண்டுகளாக போட்டுட்டோம். இப்போ நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன், எல்லாத்தையும் கட் பண்ணிக்கிறோம். நீங்கள் இதை வந்து குழம்பு வைக்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் குழம்புலையோ இல்லை பொரிக்கிறதுலையோ நீங்கள் செஞ்சுக்கலாம். இப்போ நான் கட் பண்ணி என்ன பண்ணுவேன்னா, ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு அடித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு எப்போ தேவையோ அப்போ சமைக்கும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது கருவாடை கண்டு எவ்வளோ நாள் வேணாலும் இருக்கும். இதுக்கு வந்துட்டு டைமிங் டூரேஷன்லாம் கிடையாது, நம்ம எத்தனை நாள் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ நாங்கள் கருவாடை வந்து பீசஸ் போட்டுட்டோம். இது பெரிய ஃபிஷ்ஷு. இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் வந்து பீசஸ் போட்டோம். இது நறுக்கிறது தான் வந்து பீஸ் போடுறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா பெரிய சைஸில் இருக்கிறதுனால. இதே மாதிரி நான் சொன்ன மெத்தட்லேயே நறுக்குனா உங்களுக்கு ஈஸியாக நறுக்கிடலாம். ஃபஸ்ட்டு வந்து 2ஆக வரைந்துக்கிட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி நறுக்குங்க. ரெக்கையெல்லாம் பிச்சுக்கிட்டு இது மாதிரி நறுக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஈஸியாக பீஸ் போட்டுக்கலாம். பீஸ் போட்டு பிளாஸ்டிக் பவுலில் அடைச்சி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சமைக்கும் போது மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சமைச்சிக்கலாம். இது மாதிரி பீசஸ் போட்டு வச்சுக்கோங்க. அதில் உள்ள ரெக்கை எல்லாத்தையும் வந்து பிச்சு எடுத்துருங்க. அதெல்லாம் வேஸ்டேஜ் தான், அதை யூஸ் பண்ண முடியாது. இது வந்து நெய் மீனுன்னு சொல்லுவாங்க. சென்னை சைடு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா வஞ்சர மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு மீனுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மீன் கிடைச்சாலும் ரொம்ப குழம்பு வைக்கிறதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும். அதே சமயம் கருவாடும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது நெய் மணந்துக்கிட்டு இருக்கும், அதுக்காக தான் நெய் மீன் கருவாடுன்னு சொல்லுவாங்க. அது பார்க்கறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இதில் எலும்பெல்லாம் இருக்கும் பாருங்கள், நீங்கள் அதோடய சேர்த்து வெட்டி வைங்க. அதுதான் நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கொஞ்சம் ஹார்டாக தான் இருக்குது, ஏன்னா இதில் கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. பட் நீங்கள் வந்து பார்த்து கட் பண்ணிக்கோங்க. கருவாடு வந்து சாஃப்டாக இருக்கும், சமைக்கிறதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும், சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி கட் பண்ணி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே, இப்போ நம்ம எல்லாத்தையும் வந்து இது பண்ணியாச்சு, கட் பண்ணி வச்சுக்கிறாச்சு. தேவையில்லாததெல்லாம் தலைப்பகுதி இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை நான் க்ளீன் பண்ணுறேன். இதை வந்து குழம்புல நீங்கள் போடுறதுனா போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் குழம்புல போடணும்னு நல்லா வாசமாக இருக்கும் போட்டு குழம்பு வச்சா. நீங்கள் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம். முடியாத பட்சத்துக்கு இது வந்து நீங்கள் தேவையில்லைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த முள்ளெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதில் உள்ள முள் பகுதியெல்லாம் ரிமூவ் பண்ணி பாருங்கள். இந்த பகுதி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதெல்லாம் வேஸ்டேஜ் தான். தலைப்பகுதியில் அந்த பாதி உள்ளது வந்துட்டு நீங்கள் குழம்புல போடுறதுனா போட்டுக்கலாம் வாசனைக்கு. இந்த வால் பகுதி இதெல்லாம் வந்து வேஸ்டேஜ் தான்.
இப்போ வந்து நம்ம கருவாடை வந்து வெட்டியாச்சு, அவ்வளோதான். இப்போ நான் காட்டின முழு ஃபிஷ்ஷை வந்துட்டு ஃபுல்லாக கட் பண்ணி நம்ம கருவாடை எடுத்து பீசஸ் போட்டாச்சு. இதை நீங்கள் பாக்ஸில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கிடையவே கிடையாது, எத்தனை நாள் வேணாலும் இருக்கும். குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பொரியல் செய்யறதுக்கு முன்னாடி மட்டும் நீங்கள் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நாங்கள் வந்து வெட்டி காமிச்சோம். இதே மாதிரி நீங்களும் வாங்கி வெட்டிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.